ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான். ஒரு சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ் தான் போயிட்டுருக்கோம். வாட்டர் ஃபால்ஸ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி வாட்டர் ஃபால்ஸ். நம்ம கோயம்புத்தூர் ஈஷா டெம்பிள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஃபால்ஸுக்கு போனோம். ஈஷா டெம்பிள் போயிட்டு நம்ம வெளியே வர்றதுக்கே நைட் ஆகிடுச்சு. ஸோ அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தாண்டி வந்து தான் ரூம் எடுத்தோம். நைட் ரொம்ப டயர்டாக இருந்தாலுமே குட்டிஸை தூங்க வைக்கிறதுக்குள்ளேயும் ஒரு வழி ஆயிடுச்சு. நைட்டு தூங்கினதே லேட்டு. இதில் ஆதியா குட்டி மார்னிங் சீக்கிரமாகவே எழுந்துட்டா. சீக்கிரமாக எழுதுனது மட்டும் இல்லாமல் மம்மி எனக்கு ஆய் வருது அப்படின்றத அவள் ஃபேஸில் எப்படி காட்டுறா பாருங்களேன். எல்லாரும் காலையில் எழுந்து குளிச்சு ரெடி ஆயாச்சு. ஆனாலும் அர்ஷா தூங்கிட்டே இருந்தா. சரின்னு இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டோன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு விண்டோ ஓப்பன் பண்ணி என்ன இருக்குது அந்த பக்கம் பார்த்ததான் மார்னிங் சூப்பராக இருந்தது. நீங்களும் பாருங்கள். ஒரு வழியாக நைட் ஸ்டே பண்ண ரூமை வெக்கேட் பண்ணி மார்னிங் ஃபால்ஸுக்கு கிளம்பியாச்சு. ரூமில் இருந்து ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் தாண்டி வந்தாச்சு. ஸோ நம்ம ஃபால்ஸ் கிட்ட நெருங்கி வந்துட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்களா அந்த மலையெல்லாம் பார்த்தீங்களா, செம்ம அழகாக இருக்குல்ல. நாங்கள் இன்னும் லைவில் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. இங்கே ஒரு டேம் கூட வருது. பட் அந்த டேம் நான் பேர் நோட் பண்ண மறந்துட்டேன். சூப்பராக இருக்குல்ல இந்த டேம். இங்கே பாருங்கள், அந்த பக்கம் இருக்கும் ஒரு டேம். நல்லா இருந்துச்சு. பட் நாங்கள் அங்கே போகலை. பட் சூப்பராக இருந்துச்சு. இந்த டேமை தாண்டி தான் நம்ம வந்து ஃபால்ஸ் ரீச் பண்ண போகிறோம். ஸோ உள்ளே போயிட்டு என்னென்ன பார்க்குறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து திருமூர்த்தி வாட்டர் ஃபால்ஸ் ரீச் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா காருக்கு 30 ருபீஸ் பார்க்கிங் சார்ஜ் பண்ணுறாங்க. கார் பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் நடக்க வேண்டியது இருந்தது. குழந்தைங்களெல்லாம் தூக்கிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் அங்கே தண்ணியில் விளையாடுறது பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்தது. ஸ்டேட்யூன் இருந்து பாருங்கள். இங்கே ஒரு ஃபால்ஸ் மட்டும் இல்லாமல் இங்கே கோயிலும் இருந்துச்சு. நிறைய பேர் அந்த கோயில் விசிட் பண்ணிட்டு தான் போகிறாங்க. துணி கொடுக்கலாம். நல்லா இருக்கா?